அம்மா இடிச்சுக்கிட்டேங்க. அதாவது இந்த மோட்டார் பைக்கிங் ஃபீல்டுக்குள்ளே வந்து ஒரு 2 வருஷம் ஆகிடுச்சுங்க. அது வரைக்குமே எனக்கு எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் ஆனதில்லை. நான் அது வந்து ஆணவமாக என்ன நீ பைக் ஓட்டுற ட்ரிபிள்ஸு என்ன வயசு? என்னடா 12-14 வண்டி ஓட்டுறீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் ஸோ புதுக்கோட்டையில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல. பட் நேற்று நைட்டு எங்கே தங்கணும்னு பார்த்தீங்கன்னா, வடக்காடுன்னு சொல்லிட்டு ஒரு பெட்ரோல் பங்கு, அங்கே தான் தங்கினேன். விடிய காலையில் ஒரு 5 மணி கூட ஆகலைங்க. அதுக்குள்ளேயே அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா அது ஊருக்குள்ளேயே இருக்குதா, ஆளுங்களாம் நிறைய பேர் வராங்க போகிறாங்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் இதே ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணினே இருந்தது, ஏன்னா பெட்ரோல் பங்கில் இருக்கிறவங்களுக்கு. அதனால் வந்து ஒரு 5 மணி ஆகிறதுக்கு முன்னாடியே கிளம்பி வந்துட்டேன். அப்படியே வரவையெல்லாம் இருட்டாகவே இருந்ததா, அந்த டைமில் உங்கள்கிட்ட என்ன நான் ப்ளாக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, சரி விடிஞ்ச பிறகு ப்ளாக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ப்ளாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது இங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் தாங்க போகிறோமே. இன்றைக்கி ஃபுல்லாக தஞ்சாவூர் ஃபுல்லாக சுற்றி பார்த்துலான்னு இருக்கிறேன். இன்றைக்கி ஒரே விளாகில் முடிஞ்சாலும் முடியலாம், இல்லை 2 விளாக் வந்தாலும் வரலாம். அது நீங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணால் தான் தெரியும். அதனால் நீங்களும் கூட சேர்ந்து வீடியோவில் ட்ராவல் பண்ணுங்கள். அந்த பசங்கிட்ட இப்போ தாங்க கேமரா ஆன் பண்ணேன். சரி எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லலாம், அது எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டு மேப் பார்த்துனே இருக்கிறேன். பசங்க குறுக்கள் வந்து ஹாய்ன்னு சொல்கிறானுங்க. ஹாய்டா சென்னை 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 இப்படி வாங்கடா, ஏன்னா பின்னாடி போய் நிற்கிறீங்க, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, பின்னாடி திரும்பி பார்க்க முடியல. நீங்கள் இது என்ன ஊர்றா இது? செங்கமங்கலம் எங்கே இருக்குது ஊர்? முன்னாடி இருக்குதா? ஓகே ஓகே. ஓ இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதா செங்கமங்கலம்? இதுனா புதுக்கோட்டையில் வருமா தஞ்சாவூரில் வருமா? தஞ்சாவூரா? அப்போ ஆல்ரெடி தஞ்சாவூர் வந்தாச்சா? நான் சென்னையிலேருந்து வரேன்டா. ஆமாம் பைக்லேயே தான். இப்போ தான் இந்த தஞ்சாவூரில் மனோரா போட்டுன்னு ஒன்று இருக்குதுல்ல, அங்கே தான் போயின்னு இருக்கேன். புதுக்கோட்டையிலேருந்து அப்படியே தஞ்சாவூர் மனோரா போட்ட போயின்னு இருக்கேன். என்ன நீ பைக் ஓட்டுற ட்ரிபிள்ஸு என்ன வயசு? என்னடா 12-14 வண்டி ஓட்டுறீங்க? ஊருக்குள்ளே யாரும் கேட்க மாட்டாங்களாடா? அப்பா அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க, அவங்களே ஓட்டுன்னு சொல்லுவாங்க. போலீஸ்காரன் யாரும் பிடிக்க மாட்டாங்க? எப்போயும் தான் போவீங்க. 14 வயசில் ஓட்டுறதே தப்பு, இதில் வேறு 3 பேர் ட்ரிபிள்ஸு, ஹெல்மெட் இல்லை. எவ்வளோ தப்பாக இருக்குதுடா. எங்கன்னா மாட்டிக்க போகிறீங்க, விழுந்துட போகிறீங்கடா. 3 பேர் போகிறீங்க. கால் எட்டுதான் உனக்கு? அந்தாண்டா வை, காலுக்கே வை. அப்போ கூட ஊனற, ஃப்ளாட்டாக வைக்க முடியல. நீங்களும் ஓட்டுவீங்களா வண்டியை? சரி சரி. போனாலும் 3 பேர் போனாலும் சேஃபாக போங்கடா, ஊந்துடாதீங்க. ரொம்ப வேகமாக துருத்துதுன்னு போயிட்டு. ஹெல்மெட்லாம் போகிற பழக்கம் இருக்குதா? இருக்கா? அதான் எப்படி இருக்கும் பாருங்க. சரி சரி. இப்போ எங்கள் வீட்டுக்கு போகிறீங்களா? சரி சரி, பார்த்து போய்ட்டு வாங்க. பாய். பாய் பாய் பாய். வச்சுருக்கேன். சிவா 235 போடு வரும். 5. டேய் முடிஞ்ச அளவுக்கு ட்ரிபிள்ஸில் போதை தவிர்த்துக்குங்கடா. போகிறீங்க எதனா கால் எட்டினா கூட போகிற, டக்குன்னு தடுமாறத்தில் எங்கன்னா விட்டிங்கன்னா என்னடா வருது? 3 பேரும் வந்துடுவீங்களாடா. பாய் பாய், சேஃபாக போங்க. ஊருக்குள்ளே எல்லாருமே இப்படி தாங்க, இவங்க மட்டும் கிடையாது, எல்லாருமே சரி பெரியவங்க கூட ட்ரிபிள்ஸ் போகாமல் இருக்கிறாங்க. அவங்களே ஃபோர்ஸ் வச்சு ஏற்றின்னு 5 வச்சு ஏற்றின்லாம் போக தான் செய்வாங்க. இவங்கள சொல்லி என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? இவங்க பார்த்து வளர்த்து தானே இவங்களும் பண்ணுவாங்க.
பெரியவங்களே பாருங்கள் நீங்கள் ஒன்றா அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக 5 பேர் 6 பேர். இங்கே 2 குழந்தை முன்னாடி வச்சுக்கோங்க, பின்னாடி 2 பேர் ஏற்றிக்குவாங்க. இவர் ஒரு ஆள் உட்காந்துக்குவார் டேங்க்கில். மொத்தம் 6 பேர் 5 பேர். பின்னாடியே 2 லேடிஸ் இருப்பாங்க, முன்னாடி 2 குழந்தைங்க இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன கண்ட்ரோல் வரும் என்ன இது வரும்னே தெரியாது. ஆனால் பொறுமையாக தான் போவாங்க, வேகமாகலாம் போக மாட்டாங்க அவங்க. பட் இருந்தாலும் டக்குன்னு எதனா ஒன்று சம்பவம் நடக்குதுன்னா அந்த இடத்துல என்ன கண்ட்ரோல் வரும்னா தெரிலங்க அவங்களுக்கு. அப்படியே அதை பார்த்து இவனுங்களும் வளர்றானுங்க. சரி ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸு 3 பேர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவ்வளோ பேசுகிறேன், நானே உத்தமனு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. நானுமே பசங்களோட ட்ரிபிள்ஸ்லாம் போயிருக்கேன். அதை எப்படி சொல்கிறது, அறியாத வயசு புரியாத மனசு அப்படின்னுங்கிற மாதிரி அந்த டைமில் போயிருக்கேன். ட்ரிபிள்ஸ்லாம் நல்லாயிருக்கும். இப்போலாம் போவீங்கன்னு கேட்டால் போவேன். எப்போனா எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக மட்டும்தான் போவேன். நினச்சிக்கு சும்மானா ட்ரிபிள்ஸ்லாம் போக மாட்டோம். நான்லாம் இப்போலாம் சென்னையில் சுற்றினவே நானும் என் ஃப்ரெண்டு தருணும் சேர்ந்து சுற்றினாவே 2 பேரும் ஹெல்மெட்டு. அது ஏரியாக்குள்ளே இருந்தாலும் சரி அவுட்டராக இருந்தாலும் சரி 2 பேருமே ஹெல்மெட்டு போடுவோம் கம்பல்சரி. இப்போ ஹைவேலாம் வந்துட்டோன்னா அங்கே வந்து போலீஸ் பயம் இருக்காது, கேமரா இருக்காது, எந்த ஒரு பயம் இல்லாமல் ஃப்ரீயாக போகலாம்ல ஹெல்மெட்டு போடாமல். எவ்வளோ பேர் ஹெல்மெட்டு போடாமல் போவாங்க, அங்கே சிட்டிக்குள்ளே மட்டும் போட்டுன்னு வருவாங்க. நாங்கள் அப்படி கிடையாது, எல்லா இடத்துலையும் போடுவோம். அது எங்களுக்கு ஒரு ஹேபிட்டாகவே பழக்கமாகவே மாறிடுச்சு. ஃபஸ்ட்டில் நானுமே அப்படி தாங்க இருந்தேன். ரூல்ஸ் தெரியாது, என்ன இது பண்ணணுன்னு எதுவுமே தெரியாது. அப்புறம் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன், ஒன்றா புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். அப்படியே இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் கரெக்டாக தான் இருக்கேன். எனக்கு தெரியாத விஷயத்தில் எதனா தப்பாக இருக்கலாம், எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் நான் தப்பாக இல்லை. அது மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியுங்க. டக்குன்னு க்ளோஸ் போடலான்னு கேட்டுறாதீங்க. அதை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். க்ளவுஸ் வந்து என்னால் ஃபோன் யூஸ் பண்ண முடியல, ஃபோட்டோ எடுக்க முடியல, ஒரு எமர்ஜென்சி பாக்கெட்லேருந்து காசு எடுக்க முடியல, எதுவுமே பட்டுன்னு பண்ண முடியல. அது க்ளவுஸ் சரியில்லை, ஃபோன் டச்சே பண்ண முடியல. இப்போ நம்ம காசு கூட நிப்பாட்டி தான் எடுக்க போகிறோம், ஃபோட்டோ எடுக்கிறது கூட வண்டி நிப்பாட்டி தான் எடுக்க போகிறோம். அதை கூட க்ளவுஸ் கட்டிக்கலாம். ஆனால் மேப் பார்க்குறது சும்மா அப்பப்போ டச் பண்ணி பார்ப்போம், அது கூட என்னால் பண்ண முடியல. அதனால தான் வந்து க்ளவுஸை கட்டி வச்சுட்டேன். வேறு க்ளவுஸ் வாங்கணும் நானும் போன ரைட்லேருந்து சொல்லியிருக்கேன், இன்னும் வாங்காமே இருக்கிறேன். கண்டிப்பாக லடாக் ரைடில் தான் கண்டிப்பாக வாங்கிடுவேன். இந்த வாட்டர் ப்ரூஃப் க்ளவுஸாக வாங்கிடுவேன் லடாக் ரைடு போகிறப்ப. அது வரைக்கும் இதை வச்சு மேனேஜ் பண்ணிடுவேன். நானும் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக ரைட் பண்ணியிருக்கேங்க. அதாவது இந்த மோட்டார் பைக்கிங் ஃபீல்டுக்குள்ளே வந்து ஒரு 2 வருஷம் ஆகிடுச்சுங்க. அது வரைக்குமே எனக்கு எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் ஆனதில்லை. நான் அது வந்து ஆணவமாக கௌரவமாக எல்லாம் சொல்லலை, அந்த அளவுக்கு தான் நான் போயின்னு இருக்கேன். இதை பாருங்க, ஒரே ஸ்பீடு. எனக்கு 80லாம் தொடுறது ரொம்ப கஷ்டங்க. நான் 80யே தொட மாட்டேன். எப்போயாச்சும் ஒரு வாட்டி 70 தொடுவேன், அது தொட்டுட்டு இறங்கிடுவேன், அவ்வளோதான். மற்றபடினா கான்ஸ்டண்ட்டாக பார்த்தோன்னா ஒரு 50-60 போவேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் லோக்கல்னால் ஒரு 30-40 அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துலலாம் வந்து 30 தான் போகும்னு நினைக்கிறேன் வண்டி. ஏன்னா நம்மளுக்கு இக்னிஷன் தப்பாக காட்டும் வந்து பாருங்க. அதில் 40லாம் இதில் 30 தான் காட்டும். ஏன்னா 10 இது வந்து அதிகமாக காட்டும் என் வண்டியில். மேப்பில் பார்த்தீங்கன்னா 30 தான். அது இந்த ஸ்பீடாமீட்டர் சரியில்லை ஆரம்பத்துலேருந்தே. அப்படி புது ஸ்பீடாமீட்டர் மாற்றினா கரெக்டாக வந்துடும். நம்ம இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி தஞ்சாவூர் வந்துட்டுக்கிறோம். தஞ்சாவூரில் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா மொனோரா போட்டை. இது தஞ்சாவூருக்கு மெயின் சிட்டிக்கும் இதுக்கும் நிறையவே டிஸ்டன்ஸ் இருக்குது. இது கடலோரம் இருக்குது, அது சென்ட்ரலில் இருக்குதுங்க. இந்த மொனோரா போட்டு வந்து கடலோரம் இருக்குது, தஞ்சாவூர் வந்து கொஞ்சம் சென்டராக இருக்குது. இப்போ அது இங்கே தான் போயின்னு இருக்கோம். அது எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா, சரி ஷேர் பண்ணுறேன்டா. என்ன மார்க்கெட்டா, அதனால் இவ்வளோ டிராஃபிக்கு. இங்கேருந்து 16 கிலோமீட்டருங்க. அது வேறு 10 மணிக்கு தான் ஓப்பன் சொல்லிட்டு போட்டிருக்கான். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7:15 தாங்க ஆகுது. நம்ம எவ்வளோ தான் பொறுமையாக போனாலும் 1/2 அன் ஹவருக்குள்ளே போயிடலாங்க. ஒரு 8 மணிக்கெலாம் கூட போயிடலாம். 7:15னா 8 மணியே அதிகம். அதுக்கு முன்னாடியே போயிடுவோம். போய் பார்ப்போம், ஓப்பன் இருந்தால் பார்ப்போம், அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் தஞ்சாவூர் போனாங்க. வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து என்ன 160 மீட்ரு தான் காட்டுது. இங்கே ஒரு லைட் ஹவுஸ்லாம் இருக்குதுங்க. என்னண்ணா உள்ள இப்போ ஓப்பனில் இருக்குதாண்ணா? 9:30 இப்போ வேறு எதனா பார்க்க முடியும் உள்ளே போனால்? ஆ 3 to 5 ஈவினிங் லைட் ஹவுஸு. ஓகே ஓகே. இந்த மனோரா போட்டு வந்து 9 மணிக்கா? ஓகே ஓகே
சரி நான் அப்போயே வந்துக்கிறேண்ணா. உள்ளே 9:30 ஓப்பன் பண்ணுறதுக்கு பைக் எடுத்துன்னு போகிறதுக்கு உள்ளே 10 ரூபாவும். எவன் பைக் உள்ளே எடுத்துன்னு போக போகிறான்? இங்கே இது இருக்குது, இதில் உட்காந்துடலாம். நான் பைக் இங்கே விட்டு நடந்தே போய் பார்த்துட்டு வந்துடுவேன். போங்களே ஃப்ரெண்ட்ஸ். மனோரா போர்ட்டுக்குள்ளே தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போயின்னு இருக்குமே. இதோ பாருங்கள் இந்த சைடில் வந்து மனோரா போர்ட்டு, இந்த சைடில் வந்து லைட் ஹவுஸ். மேலே ஏறி பார்க்க முடியுமா? உள்ளே என்ட்ரி டிக்கெட் இருக்குதான்னு தெரியல. நாங்கள் போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் மனோரா போர்ட்டுக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஒரு ஆளுக்கு டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 ரூபாங்க. பரவாயில்ல, ரொம்ப கம்மியாக இருக்குது. 5 ரூபா. செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் மேலே போகலாமா. இதுவும் லைட் ஹவுஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் போகலான்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் போக முடியாது. இப்போ மேலே தான் நம்ம ஏறினோம். இதுதான் முத மாடியோ. உள்ளே பார்த்தீங்கன்னா பாருங்க, இப்படி தாங்க இருக்குது. உள்ளே ஒரு ஆள் நடந்து போகிற மாதிரி இருக்குது. சுற்றி சும்மா உள்ளே போய் பார்த்துட்டு வரலாங்க. ஏப்பா சுற்றி தான் வந்துன்னு இருக்கேன். வாங்க, இந்த இப்படி ஒரு படிக்கட்டு போகுது. இது மேலே ஏறும். அம்மா இடிச்சுக்கிட்டேங்க. இது மேலே லாக் பண்ணிட்டாங்க. இதாங்க 2வது மாடி. மேலே பூட்டு போட்டு டாப்போ போட்டு வச்சு மேலே டோர் போட்டு பூட்டு போட்டு லாக் பண்ணிட்டாங்க. அதனால் மேலே போக முடியாது. இதான் செகண்ட் ஃப்ளோர். இது வரைக்கும் தான் போக முடியும். அந்த பாருங்கள், இங்கே நின்று பார்த்துக்கலாம். இதாங்க. மற்றபடி இங்கே வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா சந்துக்குள்ளேயும் போயிட்டு வரலாம். அவ்வளோதான் பார்க்க முடியுமா? சரி, மற்றபடி இல்லை வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியல. பாருங்கள், எல்லா பக்கமும் சந்தாக போகுது. அங்கே எங்கேயும் அதுக்குள்ளே போயிட்டு வரலாம். அந்த மேலே ஏறி உட்காரலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் மனோரா போட்டு. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா சுற்றி தண்ணி வச்சுருக்காங்க. அந்த தண்ணியில் ஃபுல்லாக மீன் தாங்க மேய்தே. தண்ணி ரொம்ப அதிகமான இல்லை, கம்மியாக தான் இருக்குது. அப்படி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உள்ளே அப்படியே கோகை மாரி பூந்து போகலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குதுங்க இந்த இடம். இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, உட்காந்து வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுவும் 5 ரூபா கொடுத்துருக்கோம்ல, செம்ம ஒர்த்து. இன்னும் மற்ற இடத்துக்குலாம் போனால் 30 ரூபா, 35 ரூபா, 50 ரூபா, 25 ரூபா இப்படி வாங்கிடுவாங்க. பரவாயில்ல, ஒர்த்து. ஏன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் பார்த்ததுலே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. பாருங்கள், சுற்றி அந்த கோட்டை தான் சுற்றி வந்து இருக்குமே. சுற்றி அப்படியே கொகை மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதை பற்றி ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியல. விசாரித்து பார்ப்போம், கேட்டு பார்ப்போம். தெரிஞ்சால் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. நான் கேட்டு பார்த்துட்டு வேணால் போகிறப்போ உங்களுக்கு மோட்டாவில் எங்களை சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். மனோரா போர்ட்லாம் அப்படியே முடிச்சுட்டு வந்தீங்கன்னா, அது பின்னாடி வந்தீங்கன்னா இங்கே ஒரு ரவுண்டான மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இது வரைக்கும் தாங்க பைக் வருமே. ஒரு லைட்டு கம்பம் ஒன்று பெருசாக ஹைட்டில் வச்சுருப்பாங்க. இது தெரியுதா? இது வரைக்கும் தான் பைக் வரும். இங்கே விட்டுட்டு போயிட்டு நம்ம படகு சவாரி போகலாம். அப்படி இல்லையா உட்காந்து பீச்சு காற்று வாங்கினாலும் வாங்கலாங்க. இதை பாருங்கள், படகு சவாரி ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபாவும். பெரியவருக்கு, சிறியவர்கள்னா 50 ரூபாவாங்க. இதாங்க படகு சவாரி. டைமிங்லாம் போடல, இப்படி தாங்க இருக்குது பீச். இங்கே சிம்பிளாக சின்னதாக தான் இருக்குது. ஆனால் கடலுக்குள்ளே படகு சவாரி செய்யலாம். ஒரு ஆளுக்கு 100 ரூபாவும். டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 9:00லேருந்து மாலை 6 மணி வரைக்கும். ஆனால் இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை எதுவுமே. லைட் ஹவுஸ் வந்து ஈவினிங் வந்து 3 to 5 தான் நாங்கள் லைட் ஹவுஸு. அதனால் லைட் ஹவுஸ் பார்க்க முடியாது. ஈவினிங் வரைக்கும்லாம் இங்கே வெயிட் பண்ண முடியாது. நம்ம இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு தஞ்சாவூர் போய் ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், மனோரா போட்டு பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, தஞ்சைக்கே பேர் போன தஞ்சாவூர் பெரிய கோயில் தாங்க போகிறோமே. இங்கேருந்து அது எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 68 கிலோமீட்டருங்க. 68 கிலோமீட்ரு. அது வேறு 12:30க்கெலாம் க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மேப்பில் காட்டுது. அது என்ன கதைன்னு தெரில. இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10:30 ஆக போகுதுங்க. 9:30க்கெலாம் அங்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க. நான் தான் கொஞ்ச நேரம் டைம் உட்காந்துட்டேன். அப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 1.5 மணி நேரத்தில் போயிட முடியாதா? ஆப்போம் போயிடலாம் தான் நினைக்கிறேன். இந்த 68 கிலோமீட்டர் எதனா நடந்தால் கவர் பண்ணி போடுறாங்க. அப்படி இல்லைன்னா டேரெக்டாக அங்கே போய்ட்டு தான் பிளாக் எடுப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், தஞ்சாவூர் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தஞ்சாவூர் பெரிய கோயில் பக்கத்துலேயே வந்துட்டோங்க. இன்னும் எத்தனை மீட்டருன்னு பார்த்தீங்கன்னா 400 மீட்ரு தாங்க. இதோ தெரியுது எதிர்க்க. அதுக்கு முன்னாடி ஒரு கோபுரம் இருக்குல்ல, அது தெரியுதுங்க. ஆனால் அந்த பெரிய கோயில் தெரியல இன்னும் என் கண்ணுக்கு.
இப்போ தெரிஞ்சிடும் இதை கிராஸ் பண்ணால். இங்கே ஒரு குட்டி நேப்பார் பீச் இருக்குதுப்பா. ஆனால் இது நேப்பார் பீச் தீம்லாம் இருக்குது, பட்டு அந்தளவுக்கு இருக்குல்ல. ஆஹா, இதான் என்ட்ரன்ஸுங்க. கூட்டம் அதிகமாக இருக்குது. நிற்க இடம் இல்லாத அளவுக்கு கூட்டமாக இருக்குது. கோயிலுக்கு வந்தவங்களா? என்ட்ரன்ஸ் அந்த பக்கமா? ஃப்ரெண்ட்ஸ், தஞ்சாவூர் பெரிய கோயில் பார்த்துட்டு வந்துட்டாங்க. உள்ளே போனால் சரியான வெயிலுங்க. அப்பா தாங்க முடியல. தஞ்சாவூர் வந்ததுலேருந்தே வெயில் தான். அங்கே போனோம் பாருங்க, ஐயோ வெயில் கொளுத்துது. செருப்புலாம் நடக்க முடியல. செருப்புக்கு வந்து டோக்கன் கொடுத்து ஒரு பையில் போட்டு மாட்டிகிட்ட சொல்கிறாங்க. அப்புறம் பேக் ஹெல்மெட்லாம் உள்ளே வைக்க சொல்லிட்டாங்க. 20 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. அதுக்கு மட்டும் தான் சார்ஜ் பண்ணாங்க. மற்றபடி என்ட்ரன்ஸ் ஃபீஸ்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா அது கோயில் தானே. உள்ளே நடக்கிறதுக்கு இந்த தேங்காய் நாரில் செஞ்ச ஒரு நடப்பாதை மாரி மெத்த மாதிரி செஞ்சு போட்டிருக்காங்க. அங்கே அதில் நடந்தால் சூடு தெரியாது. மற்றபடி டைல்ஸ்லேயோ இல்லையோ இந்த செங்கலில் நடந்தால் கூட அவ்வளோ சூடு தெரியாது. ஆனால் அந்த டைல்ஸில் நடந்தீங்க, இந்த பாறை மாதிரிலாம் நடந்தீங்க, அவ்வளோதான். பாறைக்கல் மாதிரிலாம் நடந்தீங்கன்னா ஒட்டுதுங்க. சூடு தாங்க முடியல. இப்போ அடுத்து நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் பேலஸும் சொல்லலாம், தஞ்சாவூர் அரண்மனையே சொல்லலாம். அப்புறம் என்னடா பெல்லு, அப்புறம் பெல் டவர்னு சொல்லலாம். அப்புறம் நிறைய பேர் சொல்கிறாங்க அதுக்கு. ஏன்னா பக்கத்தில் நிறைய இது இருக்குது கொடுக்குது. அதெல்லாம் கும்பலாக ஒரே இடத்துல இருக்குது கொடுக்குது. அங்கே தாங்க போகிறோமே. அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 கிலோமீட்டர் தாங்க. அதாவது அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் வரும். தஞ்சாவூர் பெரிய கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் வரும். நான் இங்கேருந்து சொல்கிறதுனால 1 கிலோமீட்டர் தான். அது ஷார்ட் ரூட்லாம் இருக்குது. அதெல்லாம் போனோன்னு ரொம்ப கம்மியாகும். அதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இது மார்க்கெட்டுக்குள்ளே நம்மளை கூட்டின்னு போகுதுன்னு நினைக்கிறேன். டிராஃபிக்காக இருக்குது. இங்கே தஞ்சாவூரில் ஃபேமஸான ஃபுட்டு என்னன்னு தெரியல. இங்கே யாருனா ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆளுங்க இருந்தாங்கன்னா பார்த்து கேட்டனா தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு தஞ்சாவூர்னா தலையாட்டி போமா, அதை கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கும்பகோணம் டிகிரி காஃபி, அது கேள்விப்பட்டிருக்கேன். இதை தாண்டி வேறு என்ன இருக்குது? ஆனால் யூடியூப்பில் பார்த்தா சாம்பார் சாதம் சொல்கிறாங்க, அல்வா சொல்கிறாங்க. ஒரு ஊருக்கு ஒரு 4-5 ஃபுட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்கப்பா. அதில் எது நான் ஃபேமஸ்ன்னு எடுத்துக்கிட்டு பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா அது தஞ்சாவூர்னா கும்பகோணம் டிகிரி காஃபி, இன்னொன்று தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மை. அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு என்னதுன்னா தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை தான். அதுக்கப்புறம் தான் வந்து கும்பகோணம் டிகிரி காஃபிலாம் தெரியும். அதை தாண்டி எனக்கு வேறு எதுவும் பெருசாக தெரியாதுங்க. தஞ்சாவூரில் என்ன ஃபேமஸ்ன்னு பொம்மையை வாங்கி நம்ம ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. என்னென்னா டிகிரி காஃபி குடிக்க போகலாம். இங்கேருந்து டிகிரி காஃபி குடிக்கிறதுக்கு மட்டுமே கும்பகோணம் வரைக்கும் போகலாம். அது 38 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் வரும். தாண்டி போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் தான் இருக்கிறேன். மற்றபடி அங்கே கோயில் குளம் போகிறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. டீ குடிக்கிறதுக்கோசரம் மட்டுமே போகலாம். டீ இல்லை, காஃபி மறந்துட்டேன் பாரு. டிகிரி காஃபி. தஞ்சாவூர் அரண்மனை, சரஸ்வதி மகால் நூலகம், ரெண்டுமே இதுக்குள்ளே தான் இருக்குதான். பேலஸ் போகணும். அது உள்ளே தானா பார்க்கிங்கு? உள்ளே போகணுமா? பைக்குள்ளே போகணுமா? தெரில. பைக்கே உள்ளே போக முடியுதுங்க. எனக்கு தான் தெரியல. போடு இதே டக்குன்னு வந்து நின்னார். அதனால நமக்கு தெரிஞ்சிருச்சு. இல்லைன்னா நம்மளோட பேக்கா மாதிரி பைக்கை வெளியே விட்டுருப்பேன். பரவாயில்லப்பா, உள்ள வரைக்கும் வருது. ஓகேண்ணா.
ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. இங்கே வரைக்கும் வருதுங்க. சரி, நான் போய் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேரமும் நான் தெரியல, எதில் பார்த்தாலும் லாக்கில் இருக்குதுங்க. எதுவுமே அலோடு இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த பெல்ட் ஒரு மேலேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அலோடு இல்லையா, க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். அதுக்கப்புறம் மியூசியம் போகிற வழியில் ஒன்று இருந்தது, அதுலேயுமே வந்து என்ன சொன்னாங்கன்னா, அதுலேயுமே வந்து வேலைப்பாடு நடக்கிறதுனால வந்து அங்கேயுமே அலோவ் பண்ணலாங்க. நம்ம நேரமும் ஒன்றும் தெரியல. சரி வாங்க, இதுக்கப்புறம் நான் மோட்டோவில் எனக்கு கண்டினியூ பண்ணிக்கிறேன். கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து இப்போ அடுத்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, சாப்பிட தான் போகிறோம். அண்ணா, இங்கே தஞ்சாவூரில் என்னண்ணா சாப்பாடு ஸ்பெஷல்? சாப்பாடு எல்லா ஊருமே நார்மல் தான். நார்மல் தான். இங்கே இப்போ திருநெல்வேலி அல்வா வந்து சந்திரகலா சந்திரகலா ஸ்பெஷலா? சந்திரகலா திருவையாறு அல்வா. என்னது பேர்? திருவையாறு அல்வா. அது ஸ்வீட் கடை, பேக்கரி கடைலாம் கிடைக்குமா? இங்கே பாம்பே ஸ்வீட் ஸ்டால் போங்க. பாம்பே ஸ்பெஷலா? ஸ்வீட் ஸ்டால். ஓ, பாம்பே ஸ்வீட் ஸ்டால். அங்கே போனீங்கன்னா எல்லாமே இருக்கும். ஓகே, நல்லா இருக்குமா? ஸ்வீட்டு கடை நல்லா நெய் ஐட்டம், சாதா ஐட்டம். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. நேராக போய் அது ரைட்டு ஒரு கரெக்டாக 1 கிலோமீட்டர் வரும். ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. ஓகே, யூடியூப்பில் சொன்ன மாதிரி இவங்களும் அல்வா தான் சொல்கிறாங்க. அதில் என்ன ஸ்வீட்டு சொன்னாங்களோ அதே ஸ்வீட்டு தான் இவங்களும் சொல்கிறாங்க. ஓகே, பட் தெரிஞ்சிருக்கு. அப்போ அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு சாப்பாடு சாப்பிட்டு கிளம்ப முடியாது. சாப்பாடு எதனால் சாப்பிட போகிறோம் பார்த்தீங்கன்னா, சாம்பாருக்கோசரம். நானும் அது முன்னாடி வெஜ்ஜு சாப்பாடுலாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஃபுல்லாக நான்வெஜ்ஜே சாப்பிட்டுருக்கேன், வெஜ்ஜே சாப்பிடல. சாப்பிட்டு பார்ப்போம் வெஜ்ஜி. அதுக்கப்புறம் கும்பகோணம் டிகிரி காஃபி குடிக்க போகலான்னு இருக்காங்க. காஃபி குடிக்கிறது மட்டும் இங்கேருந்து கும்பகோணம் போகலான்னு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த அல்வாவும் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சாப்பாடை பற்றி சொல்லிடுறேன். சாப்பாடு இது வரைக்கும் நான் இந்த மாதிரி சாப்பிட்டது கிடையாது. நான் சாப்பிட்டது கிடையாது. நான் இந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போயோ இல்லை பெரிய இடத்துலையோ அந்த மாதிரி சாப்பிட்டது கிடையாது. கேட்ரிங் வேணால் பெரிய இடத்த கல்யாணம் வேணால் அதில் வேணால் சாப்பிட்ருக்கேன். மற்றபடி இந்தமாதிரி தனிப்பட்ட முறையில் ஹோட்டலில் போய்ட்டுலாம் பெரிய பெரிய ஹோட்டல்லாம் சாப்பிட்டது கிடையாது. அதிகபட்சம் என்னென்னா ஒரு வாட்டி வந்து பார்பிக்யூ போயிருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸோடு. அதுவே பார்த்துட்டு எக்ஸைட்மெண்ட் ஆனவன் நான். அப்போ இன்ன வரைக்குமே அதுக்கப்புறம் அது போனது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து அதிகபட்சம் போனதுன்னு பார்த்தா எஸ்எஸ் அடிக்கடிக்க போவோங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்ச பெரிய ஹோட்டலு அப்படிங்கிற மாதிரி. மற்றபடி இந்த மாதிரி ஆரிய பவன் அதெல்லாம் வந்து சாப்பிட்டு கிடையாது. இது வந்து ஸ்ரீ ஆரிய பவன் சொல்லிட்டு இருக்குது அந்த ஜங்ஷனாண்ட. சாப்பாடு தரம் ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையும் இந்த அல்டிமேட்டாக எடுத்து நொறுக்கிட்டேன். இதெல்லாம் வந்து நாம் வந்து எப்படின்னா அந்த ரீல்ஸ்லேயும் ஷார்ட்ஸ்லேயும் பார்த்து வளர்ந்த ஆளுங்க நான். புரியுதுங்களா? அதை அனுபவிச்சது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் வாட்டி அனுபவிக்கிறேன். என்ன ஒன்று ரேட்டு கேட்டால் தான் கொஞ்சம் ஷாக்கிங் ஆகுது. நான் ஃபஸ்ட்டு ரேட்டு கேட்டலாம் சாப்பிடல. கேட்டேன் என்னண்ணா மீல்ஸ் என்னண்ணா இங்கே ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டதுக்கு இதுமாதிரி தஞ்சாவூர் ஸ்பெஷல் மீல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நார்மல் மீல்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. தஞ்சாவூர் ஸ்பெஷல் அது என்ன எப்படி ஏதுன்னே தெரியாது. தஞ்சாவூர் மீல்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க எத்தாந்து வச்சாங்க. என்னடா அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பார்த்தோன்னே எக்ஸைட்மெண்ட், அவ்வளோதான். ஒரு சந்தோஷம், ஹாப்பி. ஃபஸ்ட் வாட்டி இதுமாதிரி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் அவங்க பில் எடுத்து அந்த வைக்கிறப்ப மட்டும் தான் தெரியும் அதோட அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் எனக்கு தெரியுது. அதோட அமௌண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 350 ரூபா. ஃப்ரெண்ட்ஸ், மெமரி கார்டில் ஸ்பேஸ் இல்லாமல் கேமரா ஆஃப் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் வந்து தான் பார்த்து போட்டேன். எங்கே ஆஃப் ஆயிடுச்சுன்னா அந்த சாப்பாடு ரேட்டு சொன்னாங்க. அப்போ தான் கீழ் சத்தம் கிடச்சி அங்கே ஆஃப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது ரேட்டு உங்களுக்கு எவ்வளோ சொன்னா இல்லைன்னு தெரியல. பட் இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரேட்டு 350 ரூபாங்க. 350 ரூபாய்க்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு ஒருத்தங்க. உங்களுக்கு அது எப்படின்னு தெரியல. என்னை பொறுத்தளவுக்கு ஒருத்து. நான் இது வரைக்கும் அந்தமாரி இடத்துல சாப்பிட்டது கிடையாது. அது ஒரு விஷயம். அதை தாண்டி அன்லிமிட்டடான சாப்பிட ரைஸுங்க. அதை தாண்டி அன்லிமிட்டடான ரைஸுங்க, ஒயிட் ரைஸு எவ்வளோ வேணால் வாங்கி சாப்பிட்டேன். நான் 4 வாட்டி வாங்கி சாப்பிட்டேன். என் பசிக்கு 350 ரூபாய்க்கு ஒர்த்து.
அது மூலம் எல்லா விதமான இதுவும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் இது வரைக்கும் சாப்பிடாதால அதை சாப்பிட்டோடனே எனக்கு புதுசாக இருந்தது. ஒன் டைம்ங்கிறப்ப ஐ ஆம் ஹாப்பி, எந்த ஒரு இதுலேயும் குறையில. அதுக்கப்புறம் வந்து அல்வா சாப்பிட்டேங்க. என்னென்னா அசோகா அல்வான்னு சொல்லிட்டு ஒரு அல்வா, அதை வாங்கி சாப்பிட்டேன். ஃபேமஸ் சொல்லுவாங்கள்ல, அதை வாங்கி சாப்பிட்டேன். கொஞ்சம் நரன்னு இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டான மற்ற அல்வா மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. எப்படின்னா ஒரு மாதிரி நரன்னு இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்வீட் வைஸும் பார்க்குறப்ப, அந்த டேஸ்ட் வைஸும் பார்க்குறப்ப வேறு மாதிரி இருந்ததுங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருந்தது, நல்லா இருந்தது. இப்போ அடுத்தது நம்ம கும்பகோணம் காஃபி தான் குடிக்க போயின்னு இருக்கோம். அது குடிக்கிறதுக்கோசரம் மட்டுமே போகிறோம். ஃபோனில் வர 1% தாங்க சார்ஜே இருந்தது. இங்கே வந்து கொஞ்ச நேரம் மெமரி கார்டு எல்லாத்தையும் மாற்றின்னு இருந்தேன்னா அப்போ வந்து அப்படியே ஃபோன் ஆன்லேயே இருந்துச்சு. ஆல்ரெடி 10% தான் இருந்தது. இதுவரை இப்போ 1% ஆகி போச்சுங்க. எங்கன்னா ஒரு கடையை பார்த்து சார்ஜ் போட்டே ஆகணும். என்ன இங்கே ஃபில்டர் காஃபி எங்கன்னா நல்லாயிருக்கும்? கும்பகோணம் ஃபில்டர் காஃபி எங்கன்னா நல்லாயிருக்கும்? எங்கே நல்லாயிருக்கும்? இல்லை, இது ஃபில்டர் காஃபி இது கோயிலுக்குள்ளே இருக்குதாமே, இந்த கோபுரத்துக்குள்ளேயா? இந்த கோயிலுக்குள்ளேயா? ஓகேண்ணா, சரிண்ணா. என்ன கோயில் இது? கோயில் பேர் என்னது? ஆதி கும்பேஸ்வரரா? ஓகே. கும்பகோணம் வந்துட்டேங்க. ஆனால் இந்த கோயிலையுமே வேலைப்பாடு நடக்குது அந்த கோபுரத்தில். எங்கடா அந்த கோபுரத்தை காணோம்? உள்ளே இருக்கா? இந்த கோயில் தான் முழுகுதுங்க. அருள்மிகு ஆதி கும்பேஸ்வரர் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்குது கும்பகோணம். இது உள்ள தானே ஃபுல்லாக கடை வீதியாக இருக்குதுங்க. இங்கே தான் கோயிலே தெரியல, ஃபுல்லாக கடை வீதி தான் தெரியுது. இருங்க போய் குடிச்சிட்டு வரேன். இல்லைங்க இந்த கடையா? ஃப்ரெண்ட்ஸ், கும்பகோணம் டிகிரி காஃபி குடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. எதனால் பார்த்தீங்கன்னா 40 ரூபா. அந்த 40 ரூபாய்க்கு ஒர்த்து இல்லை. என்னன்னா நுறையாக கொடுத்தாங்க. காஃபி கொஞ்சம் எப்படின்னு சொல்கிறது, காஃபி தூள் அதிகமாக அள்ளி போட்டால் கசக்கலாம், அந்த மாதிரி தான் இருந்தது. காஃபி கொஞ்சம் கம்மியாக இருந்தது குவான்டிட்டி வைஸு. குவாலிட்டி வந்து திக்காக தான் இருந்தது, ஆனால் குவான்டிட்டி வைஸு கம்மியாக இருந்தது. சூப்பர், அப்படி தான் வாங்க. அப்புறம் என்னென்னா வெங்கல கிளாஸில் கொடுத்தாங்க. அப்புறம் அந்த கீழே தான் இது இருக்கும்ல ஒரு கப்பு, அதுவும் வெங்கல கப்பு. அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் எனக்கு பெருசாக டிஃப்ரெண்ட்டு தெரியல. அந்த 40 ரூபாவில் ஒரு ப்ரைஸ் வச்சு தானேங்க நம்ம சொல்ல முடியும். அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டியும் குவாலிட்டி இருந்ததுன்னா ஓகே, நான் ஏன் குறை சொல்ல போகிறேன்? வெளியேனா ஒரு 30 ரூபான்னா கூட ஏற்றுன்னு இருந்திருக்கோங்க மனசு. 40 ரூபான்னு சொல்கிறப்ப தான் மனசு ஏற்றுக்கல. என்ன போமா போகலாம், ஆனால் கயிறு கட்டி வச்சுருக்காங்க. எதுக்கு? பைக்கெலாம் போகுது. நம்மளுக்கு மேப் ரூட்டும் இப்படி தான் காட்டுது. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நான் மார்னிங் தான் கும்பகோணத்தில் இருக்கலாம், குடிக்கலாம், பார்த்துட்டு போகலான்னு பார்த்தேன். வேலைக்காகுது. ஏன்னா தனியாக ஒரு வாட்டி கும்பகோணம் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் உடம்பு கடமாக இருக்குது. என்னன்னே தெரில, எல்லாம் நெஞ்சிலே நிற்கிது. தண்ணி தாகம் எடுத்துக்கினே இருக்குது, ஆனால் தண்ணி குடிச்சிக்கிறேன், அப்படி நெஞ்சிலே நிற்கிது. அதுக்கப்புறம் ஐயோ ரூட்டு மாற்றிட்டுனா அப்படியே வாமிட் வர மாதிரியே இருக்குது. அப்புறம் ஏப்பம் வர மாதிரி இருக்குது, ஆனால் ஏப்பம் வர மாட்டேங்குது. ஏப்பம் வந்தால் ஃப்ரீ ஆகிடும், ஏப்பமும் வர மாட்டேங்குதா. சோறு எல்லாமே நெஞ்சிலே நிற்கிற மாதிரி இருக்குதுங்க. ஒரு மாதிரியாக இருக்குது. இது என்னன்னு தெரில உடம்பு. பாத்ரூம் வந்தால் கூட பரவாயில்ல, அதுவும் வர மாட்டேங்குது. தண்ணி தாகம் மட்டும் எடுத்துனே இருக்குதுங்க. நானும் தண்ணி தாகம் எடுக்க குடிச்சினே இருக்கேன். வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல. ஆனால் ஒரு மாதிரி நெஞ்சு வரைக்கும் இருக்குது. இப்போ டீலாம் குடிச்சேன்னா மொத்தமாக அப்படியே மேலேயே நிற்கிற மாதிரி நிற்கிது. அதனால் எங்கன்னா பெட்ரோல் பங்க் போயிட்டு வராட்டிலையும் பரவாயில்ல. சரி ஓகேங்க, இதுக்கப்புறம் நான் டென்ட்டு போட்டு விலாக் கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த பெட்ரோல் பங்க் கேட்டு பார்ப்போமா? டென்ட்டு போட தெரியல, டவுட்டு தான், கேட்டு பார்ப்போம். நான் சென்னையிலேருந்து வரேண்ணா. இங்கே மன்னார்குடி போயிட்டு வேளாங்கண்ணி போகலான்னு இருக்கேன். நைட்டு மட்டும் இங்கே ஸ்டே பண்ணிக்க முடியுமா? டென்ட்டு போட்டு நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு இங்கே இடம் எதுவுமே கிடையாது. இதோ அப்படி எங்கன்னா ஓரத்தில் என்னண்ணா, இதோ எங்கன்னா ஒரு வாரம் கொடுத்தீங்கண்ணா.
நிற்கும். புரியல. இங்கே படுத்துக்கலாம் அப்படியே. ஆ செக்யூரிட்டி ஒருத்தர் வருவார், அவர்கிட்ட சொல்லிட்டு படுத்துக்கலாம். ஆ ஆனால் நீங்கள் வந்து இப்போ அங்கே போட்டுட்டு படுத்துக்கலாம். ஆனால் கொசுவெல்லாம் பயங்கரமாக வைக்கும், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் படுத்துக்கலாம். அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேண்ணா. டென்ட் இருக்குது போட்டுக்குவோம். இந்த அங்கே ஓரமாக போட்டுக்குவோம். அந்த பைக் நிற்குதே அந்த பக்கம். தேங்க்ஸ்ண்ணா. போயிட்டு வரணுமா இப்போ? இல்லை இல்லை, நான் லேட்டாக பிறகு போட்டுக்கிறேன். அப்படியே அங்கேயே நிற்கிறேன். இப்போ உடனே போடல, நான் பொறுமையாக போட்டுக்கிறேன். அங்கேயே இருக்கிறேன். இப்போ போட்டால் யாருன்னா எதனா கேட்பாங்க. இல்லை இல்லை, காலையில் தான் போக போகிறேன். இப்போ நைட்டில் ட்ராவல் பண்ண முடியாதுல்ல, அதான் காலையில் எழுந்து போயிடுவேன். நைட்டு மட்டும் ஸ்டே பண்ணுறதுக்கு. சரி சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. இல்லை இல்லை இல்லை, சாப்பிட்டேன். நான் பொறுமையாக ஒரு 9 மணி மேலே போட்டுக்குவா. ஓகேண்ணா. இல்லைண்ணா, நான் சென்னையிலேருந்து வரேன், ட்ராவல் பண்ணின்னு இருக்கேன். எங்கள் மன்னார்குடி போயிட்டு நாளைக்கு காலையிலே வேளாங்கண்ணி போகலான்னு இருக்கிறேன். நைட் டைமில் ட்ராவல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நைட்டு மட்டும் இங்கே ஸ்டே பண்ணிக்கிறேன். காலையில் ஒரு வீடியோ காலை. என்னண்ணா இதோ இங்கே எங்கன்னா நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ டென்ட்டு போட்டுக்கிறேன். சரி ஓகேண்ணா, கேட்டு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டென்ட்டுக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குமே. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரத் பெட்ரோல் பங்கில் கேட்டோன்னா அந்த பெட்ரோல் பங்கு தாங்க. நமக்கு என்னென்னே தெரியல, இந்த ரைடு பொறுத்தளவுக்கு எல்லா பெட்ரோல் பங்குலையும் டென்ட்டு போட பர்மிஷன் கிடச்சிருக்குதுங்க. ஸ்டார்டிங் பெரம்பலூரில் தான் ஒரு 3 பெட்ரோல் பங்கில் சுத்தமாக எனக்கு கிடைக்கல. 4வது பெட்ரோல் பங்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் கேட்ட எந்த ஒரு பெட்ரோல் பங்குலையும் இல்லைன்னு சொன்னதில்லை. ஒரு சில இடத்துல மட்டும் இல்லைன்னு சொன்னாங்க. மற்றபடி மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் டென்ட்டு போட எனக்கு அலோவ் பண்ணிடுறாங்க. இந்த பெட்ரோல் பங்குலேயும் அப்படி தான் அலோவ் பண்ணிட்டாங்க. அதனால தான் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன். சரி ஓகேங்க, இதோட இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ எதனா புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.